சாம்சங்லேருந்து கேலக்ஸி M10s அப்படிங்கிற பட்ஜெட் சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சாம்சங்கோட இந்த M10s ஸ்மார்ட் ஃபோனை பற்றி பேசும்போது ஒரு பட்ஜெட் சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோன். பேக் சைடில் பிளாஸ்டிக் பில்டு தான். இந்த ஃபோனோட டிஸ்பிளே பொறுத்தவரையும் இதில் 6.4 இன்ச் HD+ ரெசல்யூஷன் உள்ள AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ஒரு வாட்டர் ட்ராப் நாச் டிஸ்பிளேயாக வருது. சாம்சங் நிறுவனம் இதை இன்ஃபினிட்டி V டிஸ்பிளே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ராசரை வச்சு பார்க்கும்போது அடுத்ததாக இந்த ஃபோனில் Exynos 7884B சிப்செட் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இது ஒரு 1.6 GHz ஆட்டோ கோர் ப்ராசர். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் கேட்டிங்கன்னா, எல்லா விதமான ஆப்ஸும் ஹேண்டில் பண்ணும். மேலும் வந்து ஹெவியான கேம்ஸ்னு எடுத்துக்கிட்டேன், பப்ஜி மாதிரியான கேம்ஸ் வந்து லோ செட்டிங்ஸில் ரன் ஆயிரும். இருந்தாலும் மிட் செட்டிங்ஸில் ரன் பண்ணும்போது கண்டிப்பாக ஃப்ரேம் ட்ராப்ஸ் நிறைய இருக்கக்கூடும். ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் பொறுத்தவரை இந்த ஃபோன் ஒரே ஒரு வெர்ஷனில் தான் வருது. 3GB ரேம் வித் 30GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் வருது. மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இருக்குது. 512GB வரையும் எக்ஸ்டெண்டர் பண்ணிக்கலாம். இது ஒரு டெடிக்கேட்டட் ஸ்லிம் ஸ்லாட்டாக வர காரணத்தினால 2 SIM கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டும் அட் அ டைமில் பயன்படுத்த முடியும். அடுத்ததாக ஃபோனோட OSஐ பற்றி பேசும்போது Android 9.0 பையில் வந்து இயங்குது. சாம்சங்கோட லேட்டஸ்ட்டான 1 UIயில் வந்து இது இயங்கிட்டு இருக்கு. ஃபோனோட பேக் சைடில் நமக்கு வந்து டியூவல் கேமரா கொடுத்துருக்காங்க. மொதல் கேமரா 13 மெகாபிக்சல் கேமரா இல்லை LED ஃப்ளாஷ் சப்போர்ட் இருக்குது. ரெண்டாவது கேமரா ஒரு 5 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருக்காங்க. f2.2 அப்பர்ச்சரில் இயங்குது. ஸோ ஃபோனோட பேக் சைடில் 2 கேமரா இருக்குது. அடுத்தது ஃபோனோட செல்ஃபி கேமரா பொறுத்தவரையும் இதில் வந்து 8 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஃபோனோட பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட பேட்டரி பற்றி பேசும்போது இல்லை 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கிட்ட சார்ஜ் ஆக டைம் எடுத்துக்கிடும். மேலும் வந்து டியூல் 4G VoLTE சப்போர்ட் இருக்குது. வைஃபை பொறுத்தவரையும் நார்மல் வெர்ஷன் தான் பயன்படுத்திருக்காங்க. ப்ளூடூத் வெர்ஷன் 4.2 இருக்குது. மேலும் வந்து இந்த ஃபோனில் 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் FM ரேடியோ மாதிரியான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனோட கலர்ஸை பொறுத்தவரையும் நமக்கு வந்து ஸ்டோன் ப்ளூ, பியானோ பிளாக் அப்படிங்கிற 2 டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் வருது. இதோட விலையை பொறுத்தவரையும் 8999 ரூபா சொல்லி விற்கிறாங்க. Amazon.in வெப்சைட் மற்றும் சாம்சங் இந்தியா ஸ்டோர்ஸில் வந்து கிடைக்குது. செப்டம்பர் 29 இதோட சேல் வந்து ஆரம்பமாகுது. ஸோ இந்த ஃபோனோட பயோனிஸுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கம் பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்கள். படம் வைக்கிறதுக்கு நான் அருண் டெக் தமிழுக்காக மற்றொரு வீடியோ சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.